வணக்கம். ஏஜே மேக்ஸ் பயிற்சி 5.1 5வது டிவிஷனில் செகண்ட் சம் -9, -0, -8, -6, -1, -2, -6, -3 இதனுடைய நாற்கரத்தின் பரப்பு காண்க. புள்ளிகள் கொடுத்துட்டாங்க. நாற்கரத்தின் பரப்பு நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், புள்ளிகள் கரெக்டாக தான் இருக்கான்னு அரேஞ்ச் பண்ணிக்கிடுவோம். அதுக்கு ஒரு சின்ன கிராஃப் போடுறோம். இங்கே ஓரமாக போட்டுக்குவோம் இந்த கிராஃபு. ஓகேயா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணுவோமா? -9, 0ன்னா இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுவோமா? ஓகே, -9, 0. அடுத்து -8 தான், 6ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வச்சுக்கிடுவோம். -8, 6. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? -1, -2. 1 இங்கே இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு 2 இங்கே இருக்குன்னு எடுத்துக்குவோமா? இப்போ -1, -2. ஓகேயா? கடைசி பாயிண்ட்டை பாருங்கள், -6, -3. 6 இங்கே வச்சுக்கோமா? 3ங்கும் போது அடுத்து அப்போ -6, -3. இப்போ பாயிண்ட்ஸை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம்? இந்த -8, 6லேருந்து ஆரம்பிப்போமா? அப்போ எப்படி வரும்? -8, 6. அடுத்து செகண்ட் பாயிண்ட் -9, 0. அடுத்து தேர்ட் பாயிண்ட் -6, -3. ஃபோர்த்து பாயிண்ட் -1, -2. நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் இந்த பாயிண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணால் தான் கரெக்டாக ஆன்சர் வரும். நாற்கரத்தின் பரப்பு நமக்கு ப்ளஸில் தான் கிடைக்கணும். ஸோ நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் சம்மு செய்வோம். ஃபஸ்ட்டு இப்போ பாயிண்ட்ஸ் எழுதிக்குவோமா? -8, 6 முதல் பாயிண்ட்டு. அடுத்து -9, 0 செகண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன? -6, -3. ஃபோர்த்து பாயிண்ட்டு -1, -2. ஓகே, இப்போ பாயிண்ட்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. மேலே x1, y1ன்னு கொடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். x2, y2, x3, y3, x4, y4. இதில் எல்லா பாயிண்ட்ஸ்களுக்குமே நேம் கொடுத்துட்டு செஞ்சிங்கன்னா எல்லா சம்களுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நாற்கரத்தின் பரப்பு நமக்கு தெரியும். நாற்கரத்தின் பரப்புக்கு ஃபார்முலா எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு என்ன வரும்? அரை, அப்புறம் x1 ரொம்ப ஈஸியான ஃபார்முலா, y1, x2, y2, x3, y3. நாற்கரத்தின் பரப்புங்கிறனால x4, y4. கடைசியாக பார்டர் யார்? x1, y1 போட்டு முடித்து சதுர அலகு போட்டுடலாம். ஓகேயா? எழுதியாச்சு. இனி அப்ளை பண்ணுவோமா? 1/2 வரிசையாக பாயிண்ட்ஸ் அப்ளை பண்ணுறது தான் அடுத்த ஸ்டெப்பு. -8, 6. ஓகேயா? -9, 0. -6, -3. அடுத்து -1, -2. இன்னும் யார் பார்டர் போடணும்? -8, 6 போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வாங்க 1/2. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ப்ராக்கெட்டை போட்டுக்குவோம், ஸ்மால் ப்ராக்கெட்டும் போட்டுக்குவோம். 8 கூட யாரை மல்டிப்ளை பண்ணாலும் 0வை மல்டிப்ளை பண்ணால் 0 தான். ஓகேயா? அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 3 9s are 27. அடுத்து பாருங்கள், மறுபடியும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 2 6s are 12. அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். 1 6s are 6. முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன போடணும்? ஒரு மைனஸ் குறியை போட்டுட்டு அடுத்த ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ணுவோம். கீழே இருந்து மல்டிப்ளை பண்ண ஆரம்பிப்போம். என்ன வரும்? 9 6s are -54. ஏன்னா இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஓகே, அடுத்தது பாருங்கள், 0 கூட யாரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அடுத்து தேர்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், +3 நமக்கு வந்திருக்கு. அடுத்து கடைசி பாயிண்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 2 8s are 16. எல்லா பாயிண்ட்ஸையும் மல்டிப்ளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். இனி நம்ம இந்த ப்ராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணாலே போதுமானது. அதுக்கு ஒரே குறியாக இருக்கிறவங்கள கூட்டிக்குவோம். இங்கே பாருங்கள், 7 to 9 வரும். இங்கே 2 + 1 3, 39 -6. ஒரு இது முடிச்சிட்டோம். அடுத்து இந்த மைனஸ் இன்னும் கடைசியாக தான் பெருக்கி அதை மாற்றணும். அதுக்கு முன்னால் இங்கே கூட்டுற வேலையை கழிக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடுவோம். இங்கே 3யும் 16ம் இருக்குது, 19 வரும். அப்போ கொஞ்சம்
இது அப்படியே கழிக்க கஷ்டமாக இருந்தால் கீழே எடுத்து எழுதிக்கிடுவோம். 19ஆல் கழிக்கணும். கழிக்கும்போது என்ன வரும்? 14ல் 9 போனால் 5, அப்புறம் 4ல் 1 போனால் 3. என்ன கிடைச்சிருக்கு? -35. முக்கியமாக மைனஸ் தான் பிக்கஸ்ட் சைன், அதனால் -35 கிடைச்சிருக்கு. க்ளோஸ் பண்ணிடுவோமா ப்ராக்கெட்டை? ஓகே, இங்கே நான் ஒரு ஸ்டெப்பு கழித்து எழுதியிருந்துருக்கலாம், விட்டுட்டேன். அதனால் இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கிடுவோம். 39ல் 6 போனால் 33. மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே என்ன வந்துடும்? ப்ளஸ் வந்துடும். யார்? 35 அப்படியே வந்துட்டாங்க. இப்போ 2 பேரையும் கூட்டி ஒரே டேர்மாக எழுதிடலாம். கூட்டினா என்ன வரும்? 3 + 5 8, 3 + 3 6, 68 கிடச்சிருக்கு. இங்கே நடுவில் பெருக்கல் குறி. இப்போ அடித்து கொடுத்துருவோமா? அடித்தா என்ன வரும்? 3 2s are 6, 4 2s are 8. என்ன கிடைச்சிட்டாங்க? 34 கிடைச்சிட்டாங்க. இதுதான் நாற்கரத்தின் பரப்பு. அப்போது நாற்கரத்தின் பரப்புன்னு எடுத்து எழுதி என்ன பண்ணுங்க? 34 சதுர அலகுன்னு எழுதி முடிங்க. நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இதுதான் இந்த சம்மினுடைய ஆன்சர். இதுவும் ஒரு முக்கியமான 5 மார்க்கு இம்பார்ட்டன்ட் சம்மு. பப்ளிக் கொஸ்டினில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. கட்டாயம் நல்லா பார்த்துருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.